لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وآله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله لنت لهم ولو كنت فظا غليظ القلب لانفضوا من حولك فاعف عنهم واستغفر لهم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وآله وسلم ما من شيء أثقل في الميزان من حسن الخلق رواه أبو داود أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله சலாம் அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அனைத்து பாராட்டுகளும் அனைத்து குதிரத் வல்லமைகளும் இந்த உலகத்தை படைச்சி இந்த உலகத்தில பல கோடான கோடி மஹ்லூகாத்துகள் படைப்பினங்கள் உயிரினங்களை படைச்சி அதிலும் மிக சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பாக மனிதர்களாகிய எங்களையே படைச்சி எங்களுக்கு மௌத்து வரைக்கும் ரிஸ்களிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்தையும் கருணையும் ஸலாமையும் ஈடேற்றமும் எமது தலைவர் ஹஜ்ரத் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய சொந்த வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ளக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் கியாமத் வரைக்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ் நவைத்துல் இஅ்திகாஃப் ஃபீ ஹாஸல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜித்ல நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்ற நியத்தோடு அமர்ந்திருக்கும் என்னருமை சகோதரர்களே பெரியார்களே கண்ணியமான கணவான்களே வாலிபர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அற்பமான இந்த கொஞ்ச காலம் துனியாவுடைய வாழ்க்கையிலேயும் அழிவே முடிவே இல்லாத ஹாலிதீன ஃபீஹா அபதா என்று சொல்லக்கூடிய நிரந்தரமான அழிவே முடிவே இல்லாத அந்த ஆখিরাத்துடைய வாழ்க்கையிலேயும் நாம் எந்த முறையில வாழ்ந்தால் வெற்றி பெறுவோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறானோ அந்த முறையில எங்களோட வாழ்க்கையை மௌத்து வரைக்கும் அமைத்துக் கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவர்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசீகத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன் இன்ஷாஅல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சந்தர்ப்பத்தை தந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துனியாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் என்னையே உங்களே அனுப்பியிருக்கிறார். மேலான சகோதரர்களே பெரியார்களே இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு தந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் துனியாவை மனிதர்களுக்காக வேண்டி நான் தந்திருக்கிற நோக்கம் மனிதர்களை இந்த உலகத்துல நான் படைச்சிருக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா என்னைய இபாதத் செய்யணும் என்னைய வணங்கணும் நான் சொல்ற பிரகாரம் இந்த துனியால வாழணும் ஆখিরাத்துல மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அழிவே முடிவே இல்லாத அந்த வாழ்க்கையில இந்த மனிதனுக்கு நிம்மதியான சந்தோஷமான நிரந்தரமான வாழ்க்கை நான் கொடுக்கணும் அந்த ஜன்னத்தை நான் இவர்களுக்கு நசீபாக்கணும் இதற்காக வேண்டிதான் உலகத்துல நான் மனிதர்களை படைச்சிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல வாதா செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது அமல் இபாதத் செய்யறதுக்காக வேண்டி. நபி அவங்க சொன்னாங்க அத்துன்யா தாருல் அமால் துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறேன் அமல்கள் இபாதத்துகள் நல்ல விடயங்களை செய்யறதுக்காக வேண்டி. வல் ஆখিরা மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பர்சனுடைய வாழ்க்கை ஆখিরাத்துடைய வாழ்க்கை அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கை மேலான சகோதரர்களே பெரியார்களே இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
வஸல்லம் அவங்க சொன்னாங்க தாருல் ஜஸா, உலகத்துல நாம செஞ்ச அமல் இபாதத்துக்குரிய நன்மைகளை கூலிகளை வெகுமதிகளை கொடுக்கக்கூடிய இடம்தான் ஆখিরাத்துடைய வாழ்க்கை. மேலானவர்களே, அப்ப துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது. நல்ல சாலிஹான அமால்கள் இபாதத்துகள் செய்யணும், அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்பொருத்தத்தை நாம அடைஞ்சு கொள்ளணும். நாளைக்கு மௌத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த வாழ்க்கையில அல்லாஹ் நாம சந்தோஷமான முறையில சந்திக்கணும். ஏக அடியார்களை நான் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாம ஜன்னத்துக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆசையாகவும் நோக்கமாகவும் இருக்கிறது. ஆக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் துனியாவுடைய வாழ்க்கையை தந்து இந்த துனியாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலிமாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை தந்து இந்த கலிமாவோட வாழக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டிருக்கிறார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமால்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் அடிக்கடி எங்களுக்கு தார நோக்கம் நாங்கள் அல்லாஹ்வை இல்லாம அடைஞ்சு கொள்வோம். எங்களோட பட்டோலையில நன்மைகள் அதிகரிக்கப்படணும், எங்களோட பட்டோலையில நன்மைகள் நிறையணும், எங்களோட பட்டோல நன்மையால கணக்கோணும். நாங்க நாளைய கியாமத்துடைய நாளையில ரப்புடைய மஹ்ஷர் மைதானத்துல ரப்புக்கு முன்னால நிக்கக்குள்ள அல்லாஹ் எங்கள்கிட்ட பாக்குசாரி கேட்பான், எங்கள்கிட்ட கேள்வி கேட்பான். அந்த நேரத்துல நாங்க அழகான முறையில ஜவாப் சொல்லணும். எங்க அடியார்களுடைய ஹிசாப் கேள்வி கணக்கு லேசாகணும், அவர்களை நான் சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அமால்கள் இபாதத்துகள் செய்யக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் நசீபாக்குது. ஆக மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் தார இந்த சந்தர்ப்பங்கள், அல்லாஹ் தார இந்த பாக்கியத்தை யார் பாக்கியமாக கருதுவாங்களோ, யார் சந்தர்ப்பமாக ஏற்றுக்கொள்வாங்களோ, அத அமல்கள் இபாதத்துகள் செய்வாங்களோ, அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய தன்னருடையத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய யார் முயற்சி செய்வார்களோ அவர்கள் துனியாலையும் சீதேவியலாக, துனியாலையும் வெற்றி பெற்றவர்களாக, ஆகிரத்துல நிரந்தரமான வெற்றிக்காக வேண்டி அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்துடைய நிரந்தரமான வெற்றிக்காக வேண்டி அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆக மேலான சொல்லே பெரியார்களே, நாங்கள் செய்யக்கூடிய துனியால பல ஆயிரக்கணக்கான இபாதத்துகள் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான இபாதத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டினார். அவள் உம்மத்தாய் எவருக்கு செய்யுமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த இபாதத்துகள்ல ஆக பெரிய இபாதத், நன்மைகளை அள்ளி தரக்கூடிய இபாதத், அல்லாஹ்வுடைய இரக்கத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய ரிதாவை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை எங்களுக்கு அவசரமாக எங்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு இபாதத் இருக்குது. அந்த இபாதத் மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அஹ்லாக் என்ற இபாதத், நற்குணம் நபி அவங்க சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில மீசான் தராசு அஸ்கலு ஃபில் மீசான், மீசான் தராசு நன்மையால அதிகமாக பாரமாக இருக்கக்கூடியது ஹுஸ்னுல் ஹுல்க் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. ஹுஸ்னுல் ஹுல்க் என்றா நல்ல சிஃபத், நல்ல குணம், நல்ல தன்மை, நல்ல பண்பு, நல்ல செயற்பாடுகள், நல்ல வார்த்தை. மேலான சொல்லே பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கதீலா லன்ஃபல்லு மின் ஹவ்லி. நபி அல்லாஹ் சொல்றார், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நாங்க சொஃப்டான உள்ளத்தை, இரக்கமான தன்மையை நாங்க தரையில்லைண்டா, சொஃப்டான வார்த்தைகள், நளினமான வார்த்தைகள், கண்ணியமான வார்த்தைகள், இரக்கமான அந்த வார்த்தைகள் உங்களுக்கு நாங்க தரலைண்டா, அந்த இரக்கமான உள்ளத்தை உங்களுக்கு நாங்க நசீபாக்க இல்லைண்டா, லன்ஃபல்லு மின் ஹவ்லி, சஹாபாக்கள் எல்லாம் உங்களை விட்டு மிரண்டு ஓடிப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு சொல்றார். அப்ப ரஹ்மத் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் தான். ஸ்பெஷல் கிஃப்ட் அல்லாஹ், தனிப்பட்ட ஒரு இரக்கம் தான் அல்லாஹ் நல்ல சிஃபத்தை தாரதே. இன்னைக்கு சல்லி சம்பாதிச்சா வாகனம் வாங்கலாம்,
ஊடு வாங்கி ஏழும், காணி பூமி வாங்கி ஏழும், சொத்து செல்வங்களை சம்பாதிக்க ஏழும். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல சிஃபத் இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய விலாவ சம்பாதிக்க ஏழும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைஞ்சு கொள்ளேன். இன்னைக்கு துனியா நல்லா எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாத்தையும் நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கிறோம், எல்லாத்தையும் நாம் துனியால படிக்கிறோம், படிச்சு அதை முயற்சி செஞ்சு நாம் அடைகிறோம். மேலானவர்களே, இதே போல நல்ல சிஃபத்தை நானும் நீங்களும் படிக்கும். இந்த நல்ல அஹ்லாக்க, நல்ல பண்பை ஏகை உங்களுடைய வாழ்க்கையில நாம் உருவாக்கி கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்லாக்க படிச்சு கொடுத்தான். ஒருத்தி ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்கிறதுக்காக வேண்டி வராங்க. உம்மி மக்தூம் என்ன, அதாவது கண்ணு தெரியாத சஹாபி, அவனுக்கு கண் பார்வை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஜ்மாக்கு வராங்க. நபி அவங்க குறைஷி தலைவர்கள், அதாவது காஃபிர்கள், உத்பா, ஷைபா, ரபியா, உபய் இப்னு கலப், அபூ சுஃப்யான் போன்ற கொடிய காஃபிர்கள். இவங்க மாற எங்கட பாஷையில சொல்லுன்னா நபிய காலத்துல சண்டித்தனமான ஆட்கள், பெரளி பண்றவர்கள் தான் அவங்க, மிச்சம் சண்டித்தனம். உத்பா, ஷைபா, ரபியா, அபூ ஜஹல் இவர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனுக்காக வேண்டி கலிமாவுக்காக வேண்டி கஸ்ல போவாங்க. நபி அவங்க அல்லாஹ் பத்தி சொல்ல போவாங்க. மேலானவர்களே, நபி அவங்க எங்கெல்லாம் கஸ்ல போறாங்களோ, நபி அவங்க எங்கெல்லாம் அல்லாஹ் பத்தி சொல்ல போறாங்களோ, பின்னுக்கால அபூ ஜஹலும் ஓடிக்கொண்டு போவாங்க. ஹயாத்து ஸஹாபால வருது, நீஹ அபூ ஜஹல், நீஹ அபா ஜஹல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத் கொடுக்கிறதுக்காக வேண்டி, பயான் செய்யறதுக்காக வேண்டி நபி அவங்க போவாங்க. போற நேரத்துல நபி அவங்கள கண்டுட்டா போதும், அபூ ஜஹல் பின்னுக்கால ஓடிக்கிட்டு போவான். நபியில பின்னுக்கால ஏன் ஓடிட்டு போவான்டா, நபியை கேவலப்படுத்துறதுக்காக. ஒருத்தருக்கு ஏசுறது ஒரு பக்கம் இருக்க, ஒருத்தரை கேவலப்படுத்துறது அது மிச்சம் பாரதூரமானது. நீஹன்னு சொன்னா அரபு வாசகம் கூச்சலிட்டு கத்துது. அந்த நையாண்டி பண்ணி ஒருத்தரை கேவலப்படுத்தி அவரோட கண்ணியத்தை, அந்தஸ்த, மான மரியாதைய குறைச்சி பேசுறது இருக்குது. இதுக்கு தான் சொல்லுவாங்க அரபுல நீஹ. ஹயாத்து ஸஹாபால வருது நீஹ அபா ஜஹல். அப்ப நபி அவங்க தாவத் கொடுக்க போற நேரம் எல்லாம் அபூ ஜஹல் பின்னுக்கால போயிட்டு நபி அவங்களை கேவலப்படுத்துவோம். மேலான சொல்லே பெரியார்களே, அப்படியா பிறந்த கொடிய காஃபிர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, ரபியா, உபய் இப்னு கலப், பெரிய பெரிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய நாட்டு தலைவர்கள், காஃபிர்கள், யகூதிகள், நஸராக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. நபி அவங்க தாவத் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் உம்மி மக்தூம் வராங்க ரலியல்லாஹு அன்ஹு. வந்து நபி கிட்ட சலாம் சொல்லுறாங்க. நபிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நபிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. என்ன முக்கியமான விஐபி மார்கள் எங்களை பார்த்து செல்றா, குறைஷி தலைவர்கள், அவங்க பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கக்கூடிய அவங்கள சந்திக்க கஷ்டம், பெரிய பெரிய காஃபிர்கள். அப்ப அவங்க எல்லாத்தையும் நபி அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து தாவத் கொடுக்கக்கூடிய நேரத்துல உம்மி மக்தூம் வந்துட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப நபி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோபம் மட்டும் வந்துட்டு நபி. மேலான சொல்லே பெரியார்களே, உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குறான். அபஸ வ தவல்லா அன் ஜாஅஹுல் அஹ்மா வ மா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா. அபஸ வ தவல்லா, ஏ கடுக்கடுத்தவரே, கடுக்கடுத்த முகமுடையவரே, நபிக்கு அல்லாஹ் சொல்றான். உடனே அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். மேலான சொல்லே பெரியார்களே, நபிக்கு அல்லாஹ் அஹ்லாக்க படிச்சு கொடுத்தான். நபிக்கு அல்லாஹ் அஹ்லாக்க சொல்லி கொடுத்தான். நபி அவங்களும் அஹ்லாக்க படிச்சு கொண்டாங்க. அல்லாஹ் நபிக்கு படிச்சு கொடுத்தது எங்கள தர்பியத்துக்காக வேண்டி, எங்கள சீர்திருத்தத்துக்காக வேண்டி. மேலான சொல்லே பெரியார்களே, அன்பார்ந்த கண்ணியமான கனவான்களே, அதனால எங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ளோம். இது ரஜபுடைய மாதம். நபி அவங்க துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபுலையும் ஷஅபான்லையும் ஷஹ்ரு ரமலான வரக்கூடிய ரமலான் மாசத்திலே எங்களுக்கு நீ பரக்கத் செஞ்சியா அல்லாஹ். அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், சஹர் இஃப்தார் செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், இரவு நின்று வணங்கக்கூடிய, தராவீஹ் தொழக்கூடிய, கியாமுல் லைல் தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
ரஜபுல இருந்தே இந்த மாசம் ஆரம்பத்தில் இருந்தே நபியாவும் துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமதான். மேலான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப இந்த மாசம் ரஜப் வந்திருக்குது, அடுத்தது ஷஅபான் வரும், அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் ரமதான் வரும். நாங்க என்ன செய்வோம்? ரமலான் மாதம் வரக்குள்ளேயே ஷஅபான்ல இருந்து நாங்க ரெடி ஆவோம். ரஜபுல இருந்து எங்களோட வீட்டு வேலைகளை நாம வீட்டுல பெயிண்ட் அடிச்சு இல்லாட்டி வீட்டுல பெயிண்ட் அடிப்போம். வீட்டுல தளபாடங்கள் எது தேவையோ ரமலானுக்கு தேவையான ரமலானுக்கு ஏற்பாடுகள் செய்வோம். நிறைய சேஞ்சுகள் நாம செய்வோம். நிறைய மாற்றங்கள், பெயிண்ட் அடிக்கிறது, அது போல சில விஷயங்களை நாம மாற்றுவோம் புதுசா. வேளாண் சகோதரர்களே பெரியார்களே, அதே போல எங்களோட குணத்தையும் நாங்க மாற்றுவோம். எங்களோட பழைய அந்த குவாலிட்டி இல்லாத சிபத்தோட நாங்க இருக்கப்படாது. வேளாண் சகோதரர்களே பெரியார், எங்களோட ஊட்ட நாங்க மாற்றுறது போல, எங்களோட ஊட்ட நாங்க புதுசாக்குறது போல, எங்களோட ஊட்ட நாங்க சுத்தப்படுத்துறது போல, எங்களோட வாகனங்களை நாங்க சுத்தப்படுத்தி வச்சுக்கிறது போல எங்களோட உள்ளத்தை நாம சுத்தமாக்கணும். எங்களோட உள்ளத்துல அஹ்லாக்க நாம உண்டாக்கணும். நல்ல சிபத்துகளை நாம உண்டாக்கணும். சொத்தான உள்ளத்தை நாம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், யா அல்லாஹ் சொத்தான உள்ளத்தை தாயா அல்லாஹ், நல்ல இரக்கத்தன்மையை தாயா அல்லாஹ், இரக்கமான பண்பை தாயா அல்லாஹ். மேலான சொல்லே பெரியார்களே, நாங்க எவ்வளவுதான் துனியால புழுது அமல் செஞ்சாலும் வேலை இல்லை, எங்கள்கிட்ட நல்ல சிபத்து இல்லைன்னு செய்யணும். எங்களோட வார்த்தையால, எங்களோட பார்வையால, எங்களோட செயலால. மேலான பெரியார்களே, எல்லாத்தாலையும் அஹ்லாக் வெளியாகும். நாம செய்யக்கூடிய அமல் இபாதத்திலே அஹ்லாக் வெளியாகும். மேலான சகோதரர்களே பெரியார்களே, அன்பான கண்ணியமான கணவான்களே, அதனால நாம என்ன செய்யறது? எங்களோட அஹ்லாக்க நாம புதுப்பிக்கிறது, எங்களோட சிபத்தை நாம நல்ல சிபத்துகளை நல்ல தன்மைகளை நாம உண்டாக்குறது. எங்களோட மனைவி மக்களோட, எங்களோட பிள்ளைகளோட நாம இதுக்கு முன்னால நாங்க அதாவது கடினமான தன்மையோடு நாம நடந்திருந்தா, நாம பேசி இருந்தா, நாங்க எங்களோட மனைவியா இருக்கேலும், பிள்ளைகளா இருக்கேலும், எங்களோட உம்மா அப்பாவா இருக்கேலும், நாம மன்னிப்பு கேட்கிறது, நாம விட்டு கொடுக்கிறது, நல்ல தன்மைகளை உண்டாக்குறது. நாம துனியால எந்த அளவுக்கு நாம விட்டு கொடுப்போமோ, நாம செகண்ட் ஆவோமோ, நாம தாழ்ந்து போவோமோ, மேலான சகோதர பெரியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில, நாளை மஹ்ஷர் மைதானத்துல அல்லாஹ் எங்களையே கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் எங்களை உயர்வுபடுத்துவான். இந்த துனியாவுடைய வாழ்க்கை இது வாழ்க்கையே இல்லை. இன்றைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமோ தெரியாது. போன கிழமை என்னோட மட்டக்குடியில ஒரு காரணம் தாய் என்ன செஞ்சாரு, வலிமா வீட்டுக்கு போறதுக்காக வேண்டி மனைவி இவங்க ரெடியாகி ஆட்டோ எடுத்தாரு. இங்கிட்டு இருந்து ஆட்டோ இங்கிட்டு வரல, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, ஆட்டோவுக்கே கொடுத்தாரு ரூபே. மேலான சோழே பெரியார்கள், அதே போல எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ராவைக்கு தூங்குறோம், வெள்ளைக்கு எழுப்புவோமா இல்லையான்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை. வாகனத்தில் ஏறுவோம், வாகனத்தில் இறங்குவோமா எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. மேலான சோழே பெரியார்களே, மவுத்து எந்த நேரம் எந்த டைம் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா மவுத் எங்களையோட தான் இருக்குது. எப்படி எங்களோட ஜுப்பா எங்களையோட இருக்குதோ, எங்களோட ஷர்ட் எங்களையோட இருக்குதோ, எங்களோட பர்ஸ் எங்களையோட இருக்குதோ, கண்ணியமான மேலானவர்களே, இதே போல மவுத்தும் எங்களையோட தான் இருக்கு. எங்களோட பொரட்டிக்கு பின்னுக்கு தான் எங்களோட மவுத் இருக்கு. எப்ப முன்னால் இருக்கக்கூடிய எங்களோட சாப்பாடு தண்ணியை குடிச்சிருவோம், பின்னுக்கால இருக்கக்கூடிய மலக்குள் மவுத் குடிச்சிருவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றது, ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன். நீங்க விரல் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க மவுத்தை விட்டு. எப்போ உங்களோட ரிஸ்க்கும் தண்ணியை முன்னுக்கால இருக்கிறது முடிஞ்சிருமோ, பின்னால் இருக்கக்கூடிய மவுத்தை அவளே பிடிச்சு, அதுக்கு பின்னால் எந்த ஒரு அமலும் செய்யல. எப்ப குரு கர்தராக்கு வைலா கலகத்தில் ஹுல்கு வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். அல்லாஹ் சூரா யாசீன்ல சொல்றார். இப்போ அவரோட முழு உடம்புல ரூஹ் ஓடிக்கொண்டிருக்குது. பெரும் விரல்ல இருந்து உச்ச தலை வரைக்கும் ரூஹ் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால நாமளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலைக்கு போறோம், வாரோம், எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம், நடமாடுறோம், பேசுறோம், கதைக்கிறோம், உஜாரா இருக்கிறோம். எப்ப இந்த உடம்புல ஓடக்கூடிய ரூஹ், இந்த வைதா கலகத்தில் ஹுல்கு, இந்த கர்தராக்கு, இந்த தொண்டை புலிக்கு எப்ப இந்த ரூஹ் வந்துருமோ, இப்ப அதுக்கு ஒன்றும் செய்யல. அவனுடைய வாசல் அல்லாஹ் பூட்டிடுவான், தௌபாவுடைய வாசல் அல்லாஹ் பூட்டிடுவான். இப்ப எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப கொண்டாட்டியோட மனைவியோட அகலாக பேச கிடைக்காது, பிள்ளைகளோட கொஞ்சம் கிடைக்காது, உம்மா அப்பாவை பார்த்து சிரிக்க கிடைக்காது, உம்மா அப்பா கிதமத் செய்ய கிடைக்காது, தொலை கிடைக்காது சந்தர்ப்பம். மேலான சொல்லை பெரியார்கள், இரத்த கண்ணீர் சக்கராத்துல வந்தாலும் சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் இப்ப சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இந்த நாள் சந்தர்ப்பம், இந்த நேரம் சந்தர்ப்பம், இந்த குதுவா சந்தர்ப்பம்,
இந்த ஜும்மா சந்தர்ப்பம் வேளாண் சொல்ல பெரியார்களே நாங்க எங்களோட அஹ்லாக்க நாங்க மாற்றுவோம். இன்னைக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ், வீட்டுக்கு போனா எங்களோட நாங்க வீட்டுல டிஃபரெண்டா நாங்க போவோம் இன்ஷா அல்லாஹ். சலாம் சொல்லாம போயிட்டு இருந்தா நாங்க பூர்த்தியா சலாம் சொல்லி கொண்டு போவோம். நாங்க எங்களை வேலை செய்ய இடத்துல எங்களுக்கு கீழான வேலை செய்யறவங்க நாங்க கொஞ்சம் கடினமா நடந்திருந்தா அவங்கள சொட்டா நாங்க நடப்போம். அவன் பிள்ளைகள் செஞ்ச மன்னிப்போம், குறைகளை மறைப்போம், அவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுப்போம், அட்வைஸ் பண்ணுவோம். நாங்க அழகான முறையில் உள்ளங்கள் நோங்குறாங்க. மேலான சொல்லே பெரியார்களே, அன்பார்ந்த கண்ணியமான கணவான்களே, அதனால நாங்க அஹ்லாக்க நாங்க எல்லாம் தந்திக்கிற சந்தர்ப்பம் நாங்க எல்லாத்தையும் நாங்க சேஞ்ச் பண்றது போல எங்களோட சிபத்தையும் நாங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கியாமத் நாளையில சில கூட்டங்கள் வருவாங்க, சில மனிதர்கள் நிறைய அமல் செஞ்சிருப்பாங்க. தஹஜ்ஜத் தொழுதிருப்பாங்க, கியாமுல் லைல் தொழுதிருப்பாங்க, சுன்னத்தான நஃபிலான ஃபர்லான நோன்புகள் பிடிச்சிருப்பாங்க, ஹஜ் செஞ்சிருப்பாங்க, உம்ரா செஞ்சிருப்பாங்க, சதகா கொடுத்திருப்பாங்க, ஹதியாக்கள் கொடுத்திருப்பாங்க, நல்ல தான தர்மங்கள் செஞ்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. கியாமத் நாளையில அப்படி செஞ்ச செட் வருவாங்க. அந்த குரூப் வருவாங்க. வரப்போல வந்து நபியாவும் சொன்னாங்க, அந்த குரூப் யாரும் தெரியுமா? அலாமத்துல் முஸ்லிம் ஃபில் யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில பகலக்காரர்கள் முஃப்லிஸ்கள் வருவாங்க. நிறைய அமல் செஞ்சுட்டு வருவாங்க. நான் சொன்னதை போல எல்லா அமல்களையும் செஞ்சுட்டு வருவாங்க. அல்லாஹ் இப்ப கேள்வி கணக்கு கேட்டு இப்ப அவனுக்கு சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்பட போகுது. இந்த நேரத்துல வந்து அவனுக்கு சொர்க்கம் முடிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் வருவாங்க அமல் செஞ்சவங்க. இவங்களுக்கு பின்னால இன்னொரு கூட்டம் வருவாங்க, இவங்களை விரட்டிக்கொண்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, அதாவது அவங்க சொல்லுவாங்க, ஒகது சத்தமஹாதா ஒகதமஹாதா வாக்கல மாலஹாதா கஹரனிஹாதா. யா அல்லாஹ், இந்த மனுஷன் எனக்கு ஏசினான் யா அல்லாஹ், இந்த மனுஷன் இந்த இடத்துல வச்சு என்னை கேவலப்படுத்தினார் யா அல்லாஹ், இவர் என்ன சொத்தை பறிச்சிருக்கிறார் யா அல்லாஹ், இவர் என்ன சல்லிய கண்ணெடுத்தார் யா அல்லாஹ், தரையில யா அல்லாஹ், இவர் என்ன பிள்ளைக்கு அடிச்சிருக்கிறார் யா அல்லாஹ், இவர் நாலு சபைக்கு முன்னால என்னை கேவலப்படுத்தினார் யா அல்லாஹ், அந்த நேரத்தில் உள்ள உடைஞ்சது யா அல்லாஹ், நான் கவலைப்பட்டேன் யா அல்லாஹ், கண்ணீர் வடிச்சேன் யா அல்லாஹ், நான் இவர்கிட்ட வேலை செஞ்சேன் யா அல்லாஹ், இவர் என்னை கேவலப்படுத்தினார் யா அல்லாஹ், என்ன உள்ளங்கள் உடைச்சார் யா அல்லாஹ், என்ன கண்ணிய குறைவா நடந்து கொண்டார் யா அல்லாஹ். இப்படின்னு ஒரு செக்டர் வருவாங்க. இப்படி ஒரு கூட்டம் வந்து அல்லாஹ் கிட்ட இவங்களை மாட்டி கொடுப்பாங்க. யார? நல்ல அமல் இபாதத் செஞ்சவர், நிறைய நோன்பு, நிறைய சதகா, நிறைய ஹதியா, நிறைய ஹஜ், நிறைய உம்ரா எல்லாம் செஞ்சவரை இந்த செட் வந்து மாட்டி கொடுப்பாங்க. வேளாண் சொல்ல பெரியார்களே, அல்லாஹ் நீதியாளர். அல்லாஹ் என்ன செய்வான்? இவங்கள்ட்ட நீக்கிற நன்மை எல்லாம் தூக்கி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களும் கொடுத்துருவான். இப்ப கொடுத்து போட்டு நன்மை முடிஞ்சு நபியா ஹதீஸ்ல கடைசியில சொன்னாங்க, இப்ப கொடுத்து போட்டு பயோதாமின் ஹசனாத் எல்லா நன்மையும் கொடுத்து முடிஞ்சு இப்ப கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட நன்மை இல்லை. இப்ப என்ன செய்வான்? நம்மளா இவங்கள பாவத்தை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி இவங்களுக்கு கொடுப்பான். யாருக்கு? ஹஜ் உம்ரா கோடிக்கணக்கான சதகா ஹஜ்யாக்கள் கொடுத்த இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து போட்டு அவர்கள் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான், இவர்கள் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பிடுவான். இந்த கூட்டம் யாருண்டா? நல்ல அமளிவாதம் செஞ்சாங்க தான், அல்லாஹ்வோட தொடர்பான எல்லா விஷயத்தையும் செஞ்சாங்க. ஆனா இபாதுகள் மனிதர்களோட சம்பந்தப்பட்ட விஷயத்துல புறப்பாடு செஞ்சுட்டாங்க. மனைவியோட ஒழுங்கா நடக்க இல்லை, மனைவியோட ஹக்கு ஒழுங்கா கொடுக்க இல்லை, மாமா மாமியோடைய ஹக்கு ஒழுங்கா கொடுக்க இல்லை, தாத்தா தங்கச்சிமாருடைய ஹக்கு ஒழுங்கா கொடுக்க இல்லை. இவர்கிட்ட எங்கேயோ ஹெல்ப் பண்றாரு, ஆனா வீட்டுல தாத்தா கஷ்டத்தில் இருக்கிறார். எங்கேயோ இவர் சதகா கொடுக்கிறாரு, சொந்த நானா கஷ்டத்தில் இருக்கிறார், சொந்த உம்மா இருக்கிறார். வேளாண் சொல்ல பெரியார்களே, முதலாவது எங்களை சதகா ஹதியா எங்களை ஃபேமிலியா பார்க்கணும்னா எங்களை குடும்பத்துக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், அவர்களை நாங்க குளிர வைக்கும். வேளாண் சொல்ல பெரியார்களே, அன்பார்ந்த கண்ணியமான கணவான்களே, அதனால நாம இபாதுடைய மனிதர்களுடைய விடயத்தில் நான் கவனமா நடக்கிறோம். நாங்க இந்த ஜும்மாக்கு முன்னால இருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்க எவ்வளவு காலமாக யாரோடையாவது நாங்க தொடர்பு முடிச்சிருந்தா, நாங்க யாருக்காவது ஏசி இருந்தா எங்களோட உள்ளம் எங்களுக்கு தெரியுமே, எங்களுக்கு நாங்க செஞ்ச பிழைகள் நாங்க யார் யாரோட எப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அப்படி பிழைகள் இருந்தேன்னு சொன்னா நாங்க அவங்களோட போய் மன்னிப்பு கேட்கறது, அவங்கள மன்னிப்பு கேட்கறது, யாரோட பேசாம இருந்தா அவங்கள அவங்க பேசுறது, சலாத்துல முந்துறது. நபியாவும் சொன்னாங்க, மன் பதக பிஸ்ஸலாம் பதய மினல் கிப்ர், யார் சலாத்துல முந்துவாங்களோ அவங்க பெருமையில இருந்து பாதுகாக்கப்பட்டுட்டாங்க. நாம வீட்டு பேசுவோம், பிரச்சனை இல்லை. மன் தவாதஅ லில்லாஹி ரஃபஅல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி பணிஞ்சு போவாங்களோ, யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி செகண்ட் ஆவாங்களோ, யார் ரப்புக்காக வேண்டி தாழ்ந்து
போவாங்களோ, யார் ரப்புக்காக வேண்டி முன்னாகுவாங்களோ, அல்லாஹ் அவங்களை ஒரு நாளும் தாழ்த்த மாட்டான், நல்லா உயர்த்துவான். ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் உயர்த்துவான், அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். எங்கால் எப்படின்னு தெரியாது. வேளாண் சோதர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த கண்ணியமான கணவான்களே, அதனால நாங்க இபாதத்துடைய விஷயத்துல நாங்க கண்ணுணர்த்துமா இருக்கிறது. அதே போல நாங்க எங்களோட வாயால, எங்களோட வார்த்தையால, எங்களோட செயற்பாடால, எங்களோட சைக்கிளையால நாங்க யாருக்கும் அவதூறு பேசிடப்படாது. இதெல்லாம் அஹ்லாக்கோட சேர்ந்த சப்ஜெக்ட். எங்களுக்கு விளங்காது. நல்ல விஷயம் மட்டும் நாங்க பேசுவோம், ஆரம்பிப்போம், அது அவதூறுல போயிட்டு முடிஞ்சிடும், கீபத்துல போயிட்டு முடிஞ்சிடும். வேளாண் பெரியார் ஒருத்தர் போகிறாங்கன்னா கண்ணை காட்டி பேசணும், கண்ணால இப்படி கண்ணை சிப்பிடி காட்டணும், இப்படி கையால ஜாட காட்டணும். மேலான சொல்லே பெரியார்களே, இதுக்கு கியாமத்துடைய நாளையில அந்த மனுஷன் யாருக்கு நாங்க சாட காட்டினோமோ, யாருக்கு நாங்க பின்னுக்கால பேசினோமோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவர் மன்னிக்கலாட்டி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். கியாமத்து நாளையில அதே நபர் அதே குத்தத்தோட வந்து எங்களையே மாட்டி கொடுப்பான். அவர் மாட்டுறாரோ இல்லையோ என்னோட பட்டோலையில எழுதப்பட்டு. அதனால இபாதத்துடைய விஷயத்துல மிச்சம் கவனமாயிருக்கணும். யாரை பத்தியும் பின்னுக்கு பேசுறதா இருந்தா முன்னுக்கு பேசுகிறோம், அதோட முடிஞ்சு. அது உள்ளம் நோவாம பேசும், உள்ளங்கள் நொந்துடாம, உள்ளங்கள் உடைஞ்சிடாம, யாரும் வருத்தப்பட்டுடாம, யாரும் கேவலப்பட்டுடாம, எங்களோட உள்ளங்களை யாரையும் நாம உடைச்சிடாம, எங்களோட சொத்தான வார்த்தைகளால நாம பேசுறது, சொத்தான உள்ளத்தை நாம உண்டாக்குறது. மேலான சொல்லே பெரியார்களே, அதனால நாங்க நியத்தை வச்சுக்கொள்ளணும் உறுதியாக. மவுத்து வரைக்கும் யாருடைய கல்வியை நான் நோவடிக்க மாட்டேன், யாருடைய உள்ளத்தை நான் நோவடிக்க மாட்டேன். எங்களை ஜனாசாவை வச்சு எல்லாரும் கல்பான துவா செய்யும். அதில் ஆமீன் துவா செய்யறாரு, நாங்க ஆமீன் சொல்லி ஜனாசாவை கபூல வச்சு அதில் அசுல் துவா. ஒவ்வொரு மனுஷனும் நாங்க செஞ்ச சதகாவை நினைச்சு, நாம செஞ்ச ஹத்தியாவை நினைச்சு, நாம சொத்தான முறையில அவங்களை நடந்து கொண்டு அந்த முறையை வச்சு அவங்க தனிப்பட்ட முறையில எங்களை எப்பெல்லாம் நினைக்கிறாங்களோ அதுதான் அசுல் துவா. துவா என்பது ரெண்டக்கா தொழணும், சுஜூதுல இருக்கணும், கையேந்தி கேட்கணும், அது மட்டுமல்ல துவா. எங்களோட உள்ளத்தால வாழ்றதுதான் துவா. ஆக மேலான சொல்லே பெரியார்களே, அன்பான கண்ணியமான கனவான்களே, அதனால இந்த ரஜபுடைய மாசம், அதுக்கு போல ஷஅபான் ரமலானுடைய மாசம் வருது. எங்களோட அமல் இபாதத்தை கூட்டுறது, எங்களோட சதகா ஹதியாக்களை கூட்டுறது, எங்களோட நல்ல சிபத்துகளை நாங்க உண்டாக்குறது, நல்ல முறையில நாங்க எல்லாரோடையும் நடக்கிறது. நாங்க யாரோடையாவது உறவு முறை துண்டிச்சிருந்தா பேசாம கதைக்காம நாங்க எந்த மனுஷன் இன்ஷா அல்லாஹ் நாங்க போயிட்டு பேசுறது மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவிலே எங்களை கண்ணியப்படுத்துவான், நாளை கியாமத்திலே கண்ணியப்படுத்துவான். இதே நிலைமையில பேசாம எப்படி எங்களுக்கும் அவங்களுக்கும் மௌத்து வரும் என்று சொன்னா நிரந்தரமான நரகத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வச்சிருவான். அதனால மேலான சொல்லே பெரியார்களே, நாங்க யாரோடையாவது சிறந்த ரகம் உடல்வாய் ஜனங்களோட, எங்களோட ஃபெமிலியோட, கூட்டாளிமாரோட, எங்களோட தோடு தெரிக்கிறவங்களோட யாரும் நான் பேசாம மனஸ்தாபங்கள் இருந்தா நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பேசுறது, கதைக்கிறது, சலாம் சொல்றது, முசாஃபா செய்யறது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கிறது, நல்ல குணத்தை நாங்க உண்டாக்குறது, இந்த முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எல்லாரும் நசீபாக்குவானாக. நாளைக்கு எல்லாரும்